மதுரையில் இருந்து அம்மா வைரமணி அவர்கள் வந்திருக்காங்க. அம்மா வைரமணி அவர்கள் ஒரு சிறப்பாக பேசுவதற்காக வருகை புரிந்திருக்காங்க. அம்மாவை வாருங்கள் வளர்வோம் சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி நாங்கள் வரவேற்கின்றோம். அம்மா அவர்கள் பேச அழைக்கின்றேன். தேங்க்யூ சார். சார், இந்த ஜாதகத்துக்காக ஒரு பாட்டு. கரூர் ஐயா, என்னை வாழ வைத்த தெய்வங்களான கரூர் ஐயா, அகத்தியர் ஐயா, மார்க்கண்டேயர் ஐயா மூவரையும் தொழுது, உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம், இதில் எத்தனை கிரகங்களுக்கு வருத்தம். உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம், இதில் எத்தனை கிரகங்களுக்கு வருத்தம். கிரக சேர்க்கைக்கு உள்ள நெருக்கம் சற்று உற்று பார்த்தால் புரியும். கிரக சேர்க்கைக்கு உள்ள நெருக்கம் சற்று உற்று பார்த்தால் புரியும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சார், இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தே இதில் என்னென்ன பலம் இருக்குது, என்னென்ன பலம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா? முடியுமா முடியாதுங்களா சார்? முடியும். அப்போ இந்த லக்கணம், அதாவது மீன லக்கணம், லக்கணாதிபதி குரு பூரட்டாதியில் இருக்கிறாரு, விரயத்தில் இருக்கிறாரு. அப்போ இதை லக்கணம்னு எடுத்துக்கிட்டோம்னா கோச்சார ரீதியாக, அதாவது கால வர்த்தமானத்தில் பார்த்தோம்னா விரய லக்கணமாக இருக்குது. புரியுதுங்களா சார்? கால வர்த்தமானதுக்கு கால இது அடிப்படையில் விரயத்தில் இருக்குது. சரி, விரயத்தில் இருக்குது. அந்த லக்கணாதிபதி எதில் இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு நட்சத்திரம் தன் சாரம் வாங்கி பூரட்டாதியில் இருக்கிறாங்க. இப்போ அந்த குரு கூட கேது இருக்கிறார். புரியுதுங்களா சார்? விரயத்தில் கேது இருக்கிறார். அப்போ விரயத்தில் கேது இருக்கிறாருன்னா அவர் வாங்கின சாரம் அவிட்ட நட்சத்திரம். அப்போ செவ்வாயினுடைய சாரம் வாங்கி இருக்கிறார். நல்லா இது பண்ணுங்க சார். அப்போ செவ்வாயோட சாரம் வாங்கி இருக்கிறாரு. இப்போ அந்த செவ்வாய் எங்கே இருக்காரு? அதாவது லக்கணாதிபதி விரையாதிபதி வாங்கியிருக்கிறாரு. கால இதில் லாபத்தில், அதாவது லாபஸ்தானத்தில். புரியுதுங்களா? கால வர்த்தமானத்தில் லாபத்தில் அவர் பூரட்டாதி நட்சத்திரத்திலே, அதாவது இந்த கட்டத்தில் லாஸ்ட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு எப்படி இந்த நட்சத்திரத்திலே அவிட்டம், சதயம், பூரட்டாதி. அப்போ அந்த பூரட்டாதியில் தான் அந்த லக்கணாதிபதி, அதுவும் விரயத்தில், கடைசி எண்டு விரயத்தில் இருக்கிறாரு. சரி, லக்கணம் என்ன சாரம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கணம் புதன் ரேவதி 3. புரியுதுங்களா சார்? இப்போ நல்லா பாருங்கள். இப்போ இவருக்கு ஆயுள் பலம் உண்டா இல்லையா சார்? நம்ம ஜாதகத்தை மட்டும் வேணும். பாருங்கள் சார். என்னங்க சார்? கொஞ்சம் குறைவா இல்லை நிறையாவே குறைவா? நல்லா கொஞ்சம் பாருங்கள் சார் எப்படி அப்படின்னு. சரிங்க சார். ஓகே. அப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயுள் காரகனாகிய சனி அஸ்வினியில் வக்கரமாகி இருக்கிறாரு. வக்கரமாகி எங்கே பார்க்குறாரு? மூணாம் இடத்தை பார்க்குறாரு. புரியுதுங்களா? அதாவது வக்கரமாக இருக்கிறாரு அஸ்வினி நட்சத்திரத்தில். இப்போ சரி, அந்த பெண்ணுக்கு லக்கணம் ஆயுள் குறைவு பங்கம் இருக்குது. இப்போ சந்திரன் பலமாக இருக்காரா அப்படின்னு பார்ப்போம் சார். இப்போ சந்திரன் பலமாக இருக்காரானா பரணி 3 இருக்கிறார் சந்திரன். இப்போ நம்ம கணக்கை இப்படி கொண்டு போவோம். புதனுக்கு 3வது நட்சத்திரம் எது சார்? வதை. புதனுக்கு 3வது நட்சத்திரம், அதாவது ரேவதிக்கு 3வது நட்சத்திரம் பரணி வதை நட்சத்திரம். புரியுதுங்களா? அப்போ ராசி பலமாக இருக்கா பலமாக இல்லையா சார்? ஏன்னா வதையில் இருக்குது. லக்கண நட்சத்திரத்துக்கு வதை நட்சத்திரத்தில் ராசி நட்சத்திரம் போய் அமர்ந்திருக்கு. சரிங்க சார். அப்போ இந்த பொண்ணுக்கு அதாவது ஆயுள் பலமே இல்லை. அப்போ ஆயுள் மலம் பேசு மட்டமே வீக்கு. அப்போ மீதி அதுக்கு மேலே அந்த வீக்கான பேசு மட்டத்தில் எதை செஞ்சாலும் என்ன செய்யும்? ஸ்ட்ராங்காக நிற்க முடியாது. அப்போ ஸ்ட்ராங்காக ஏன் நிற்க முடியாது? அப்போ இந்த பொண்ணுக்கு திருமண பாக்கியம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். திருமண பாக்கியம் இருக்கா அப்படின்னு பார்க்க போனோம்னா
அந்த கணவனாகப்பட்ட செவ்வாய் எங்கே இருக்கிறாரு? பூர்வ புண்ணியத்தில் மாந்தி கூட சேர்ந்துருக்கிறார் சார். புரியுதுங்களா? அந்த செவ்வாய் வந்து பூர்வ புண்ணியத்தில், செவ்வாய் வந்து ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் போய் உக்காந்துருக்குங்க. அப்போ அங்கேயும் போய் என்ன பண்ணியிருக்கு? ஒரு பாதிப்பை சொல்லுது. ஏன்னா ஆயில்யத்தில் தான் போய் உக்காந்துருக்கு. சரி, ஆயில்யத்தில் போக இந்த பொண்ணுக்கு திருமணாதிபதியே யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் தான். அந்த புதனில் தான் செவ்வாய், கணவனாகப்பட்ட செவ்வாவும் போய் உக்காந்துருக்கு. சரி, இவ்வளோ உக்காந்துருக்கு சார். ஆனால் இந்த கணவன், அதாவது கணவன் வந்த பிறகு ஆயில் பாதிக்குமா பாதிக்காதுங்களா சார்? பாதிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே புதனில் தான் பூச நட்சத்திரம், ஆயில் காரகனாகிய சனி நட்சத்திரத்தில், பூச நட்சத்திரத்தில் இந்த மாந்தி போய் உட்காந்துருக்கு சார். புரியுதுங்களா? அப்போ ஆயில் காரகனாகிய சனியும் நீசம் கெட்டுட்டாரு. இப்போ அந்த கணவனாக வரப்போகிற செவ்வாயும் ஆயில்ய நட்சத்திரம் புதன் நட்சத்திரம் வாங்கி இதாகிட்டாரு. ஆயில்யத்தில் புதன் நட்சத்திரம் வாங்கி இதாகிட்டாரு. மாந்தி என்ன பண்ணிட்டாரு? அதே பூச நட்சத்திரம் ஆயில் காரகனாகிய சனி நட்சத்திரம் வாங்கி கூடையே, அதாவது பிளட்டு மாசுபடணுன்றது ஒரு கணக்கு எடுத்துக்கலாமா சார்? மாந்தி இருக்கிறதுனால அந்த பிளட்டில் வந்து மாசுபடுகிறது, மாந்தி கூட இருக்கிற மாரணத்துக்கு உரிய மாந்தி இருக்கிறதுனால அந்த பிளட்டு மாசாகணும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த பொண்ணுக்கு. சரிங்க சார், இப்போ தாலி பாக்கியத்துக்கு வருவோம். இப்போ இந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடியுமா? தாலியை சுமக்கிற தகுதி அந்த கழுத்துக்கு இருக்கா? வாழலாம். சூப்பர் சார். ஆமாம், அதாவது அந்த தாலியை சுமக்கிற தகுதி இந்த ஜாதகத்துக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் அதிபதி புதன் வந்து ராகு கூட. ராகுக்கு இன்னொரு பேர் உண்டு, விதவ கிரகம்னு. என்னங்க சார்? ராகுக்கு இன்னொரு பேர் விதவ கிரகம். நான் இதே மீட்டிங்கில் போனதில் வந்து நான் என்ன சொன்னேன்? இந்த புதன் ராகு சேர்ந்து இருக்கிறவங்க பேச்சை கேட்குறதுக்கு ரொம்ப கவனமாக, அவங்க ஒருத்தர் நம்மளுக்கு புத்தி சொல்கிறாங்களோ, அதாவது யார் சொல்கிற புத்தியை கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு போன மீட்டிங்கில் வந்து 12வது மீட்டிங்கில் நான் இதை பேசினேன். அப்போ யார் சொல்கிறத புதன் ராகு சேர்ந்துருச்சா, ஒரு ஜாதகர் இருக்காரா, அவர் சொல்கிறதையெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது சார்? நம்பக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயம் உள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்க சொல்கிறதுல வக்கரம் ஜாஸ்தி இருக்கும். ஏன் ஜாஸ்தியாக இருக்கும்னா அங்கே ராகு இருக்கிறார். ராகு இருக்கிறதுனால புதன் ராகு வந்து தலை மட்டும் இருக்குது, அனுபவிக்க முடியாத கிரகம். அதனால் அந்த புதனுக்கு புத்தி இருக்குது. அதனால் அந்த பிரெயின் வாஷ், அதாவது இந்த ராகு என்ன செய்யுது? பிரெயின் வாஷ் பண்ணி அந்த புதனுக்கு எல்லாத்தையும் அது என்ன நினைக்குதோ அதெல்லாம் செயல்படுத்துது. யாரை? புதன் கூட. அதனால தான் அந்த புதனும் ராகு சேர்ந்தவங்க ஒரு அட்வைஸ் நம்மளுக்கு பண்ணுறாங்கன்னா அந்த அட்வைஸை கேட்டு, இல்லை எதையோ ஒரு கோல் சொல்கிறாங்க, எதையோ யாரை பற்றியோ எதையோ சொல்கிறாங்க, அந்த புதன் ராகு சேர்ந்தவங்க சொல்கிறத நம்பி எந்த செயல்லையும் ஈடுபடக்கூடாது. அது பிரச்சனையில் தான் போய் முடியும் அப்படிங்கிறது இங்கே ஒரு தெளிவு சார். அப்போ அந்த திருமணாதிபதின்னு சொல்லக்கூடியவரும் புதனாக இருந்து ராகு கூட சேர்ந்துட்டார். ராகு கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டாரு? மக நட்சத்திரத்தில் போய் கேது விசாரம் வாங்கிட்டார். புரியுதுங்களா? கேது 4 போய் நின்றுட்டார். அப்போ சுக்கிரன், சரி, அப்போ என்னதான் நம்ம இதாக இருந்தாலும் அந்த பெண்ணு சுக்கிரன். அப்போ அந்த சுக்கிரன் என்ன பண்ணிட்டாருங்கன்னா ராகு கூட சேர்ந்துட்டார். ராகு கூட சேரும்போது புதன் சுக்கிரன் ராகு, இது வந்து முதல்ல இந்த பெண்ணுக்கு வந்து கல்யாணம் முடியுமா முடியாதா சார்? முடிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தாலி தாங்கிறதுக்கும் அங்கே பலம் இல்லை. என்னங்க சார்? பேசி நின்று போயிடணும். இல்லை லாங்காக, அதாவது என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ தள்ளியாவது கொண்டுட்டு போயிருக்கணும். அதே மாதிரி ஆமாம் சார். என்னங்க சார்?
சார் அடுத்ததுக்கு வரும்போது இல்லை சார். அதனால அப்படி இல்லை சார். சரி, இப்படி எதுவுமே பாக்கியம், எந்த பாக்கியமா சார்? முதலையே உயிர் பாக்கியமே இல்லை. சரி, ராசியாவது நல்லா இருக்கானா? ராசி பாக்கியம் இல்லை. ஆயுள்காரகன் சனி நீச்சம், சரிங்களா சார்? ஆயுள்காரகன் சனி நீச்சம். லக்னாதிபதி வந்து விரையாதிபதி பூரட்டாதியில் போய் விரயமாக இருக்கிறாரு. அப்போ இவ்வளவு பாதிப்பு இருக்கிறதுல திருமணாதிபதியும் போய் ராகு கூட சேர்ந்துட்டாரு. ஏற்கனவே பிளட்டு செவ்வாய் வந்து மாந்தி கூட சேர்ந்து விஷத்து கூட சேர்ந்துருச்சு. இந்த சுக்கிரனும் போய் ராகு விஷம்தான், என்ன சார்? அப்போ அப்போ அவரும் போய் சேர்ந்துட்டாரு. சரி, அப்போ இந்த பெண்ணால் அரசன்னு சொல்லக்கூடிய சூரியனும் அது கூட சேர்ந்துருக்கிறாரு. அப்போ இந்த பெண்ணால் அந்த அரசனும் கலங்கப்படணுமா வேணாமா சார்? ஏன்னா அப்போ 4 பேருமே இதில் வந்து இதுக்குள்ளே இன்க்ளூடிங் 4 பேருமே கலங்கப்பட வேண்டியதாக இருக்குது. அப்போ சரி, இப்போ இந்த பெண்ணுக்கு திருமணமே நடக்காது, தாலி பாக்கியமே இல்லாத ஒரு பெண்ணுக்கு ஒருத்தர் திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படியோ திருமணம் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஆனால் திருமணம் பண்ண அன்னைக்கு கிரகம் எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள் சார், புரியுதுங்களா? திருமணம் நடந்த அன்னைக்கு கிரகம் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. அதே சூரியன் புதன் சுக்கிரன் சனி ராகு ஒன்றா இருக்கு சார். அப்போ ஆமாம் ஆமாம். அதாவது இந்த தமிழ் வருடம் பிறந்ததும், அதாவது இந்த தமிழ் வருடம் பிறந்ததும் சுவாதியில், தமிழ் வருட பிறப்பு இந்த வட்டம் பிறந்தது சுவாதியில். அப்போ சூரியன் வந்து இந்த வட்டம் சூரியன் ராஜாவும் நானே மந்திரி நானே ராஜான்னு சொல்லி சூரியன் வந்து இந்த வட்டம் எடுத்துக்கிருக்காரு. அப்போ 2 பேரும், ஆணும் சரி பெண்ணும் சரி, மந்திரி 2 பேருமே ஒரே ஆள் முடிவெடுத்தால் அது நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்காது. அப்போ அதுவும் பாதிச்சிருச்சு. அப்போ அப்படியாவது இது பண்ணால் ரிஷப லக்கணம் தாரதோஷ லக்கணம், புரியுதுங்களா சார்? இந்த வருஷம் அந்த திருமணத்தன்னைக்கு, அதாவது தாரதோஷ லக்கணமாக ஏற்பட்டு அன்னைக்கு வந்து மாந்தி எங்கே இருக்காருன்னு பாருங்க. மாந்தியோட தான் முடிஞ்சிருக்கு ஜாதகமே. மாந்தியோட இவங்களோட விரயமாக முடிஞ்சிருக்கு. மாந்தி வந்து காலபுருஷ தத்துவப்படி 8ல் மாந்தி, புரியுதுங்களா சார்? அப்போ சந்திரன் 7ல் இருந்தாலும் நீச்ச பாதையை நோக்கி வர்றாரு. இந்த பொண்ணுக்கு 7ல் திருமணம் ஆற அன்னைக்கு 7ல் கேது இருக்கிறாரு. ஏற்கனவே உன்னுடைய லக்னாதிபதி குரு கூட சேர்ந்து இப்போ பிளட் சர்க்குலேஷனில் கெட்டு போச்சு. அப்போ இந்த திருமணம் நடந்த அன்னைக்கு என்ன இருக்குது? நடந்த அன்னைக்கு கேது எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ அந்த திருமணம் பண்ணது கூட அதெல்லாம் நடக்கட்டும், ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது நடைபெறட்டும் அப்படின்னு கோச்சாரம் இருக்கிற இடத்துல இந்த திருமணமும் நடந்திருக்கு. அப்போ 2மே கோச்சாரமும் பிறப்பும் ஒன்று சேரும்போது அது எப்படி சார் இருக்கும்? ஆமாம் சார். இதை வந்து நம்ம பாதம் பார்க்காம வேற எதுவுமே பார்க்காம வெறும் இந்த கிரகம் இருக்கிறத வச்சே நம்ம பலன் சொல்லலாங்களா? சொல்லலாங்களா சார்? அப்போ நம்ம இதுதான் சாரத்தின் அடிப்படைன்னு சொல்லி இது வாருங்கள் வளருவோம் வந்து இந்த ஜாதகத்தை ஆய்வாக எடுத்து நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி என்னங்க சார்? இல்லை சார். ஆமாம் சார், போகுது. அதாவது என்ன சார், அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு புது வீடு கட்டுறோம், என்ன அது பங்குனி மாதம், அது விரைய மாதத்துலேயே கல்யாணம் வச்சுருக்காங்க பாருங்கள். டேட்டா பாருங்கள், 11/4 ஒரு 14 இந்த வருஷம் 25வது வருஷம் வந்து 14ஆம் தேதி பிறந்திருக்கு. ஆனால் கிரகங்கள்லாம் மாறினது நைட்டே மாறிடுச்சு. நைட்டு 3 சில்லறைக்கோ எதுக்கோ 3:21க்கோ எதுக்கோ கிரகங்கள்லாம் மாறிடுச்சு. மாறினாலும் ஆனால் இந்த எஃபெக்ட் இந்த ஜாதகத்துக்கு கல்யாணத்தன்னைக்கே இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? அப்போ இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நம்ம எந்த திசை மாறினாலும் சரி, எந்த இது மாறினாலும் சரி, ஒரு புது வீடு கட்டுறோம் சார். இப்போ நான் இங்கே வரணுன்றதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இருந்தே இங்கே வரணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன்ல. அப்போ அந்த தேதியை கணக்கு பண்ணி நான் நினச்சிக்கிட்டே இங்கே வந்திருப்பேன். அதே மாதிரி அந்த கிரகங்களும் என்ன செஞ்சுருக்கோம், 3 மாதத்துக்கு முன்னாடியே, அந்த வருஷத்துக்கு தகுந்த மாதிரி 3 மாதத்துக்கு முன்னாடியே இந்த கோச்சாரத்தை கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு உள்ள எஃபெக்ட்டு அப்போமே அதில் வேல்யூ ஆகிட்டு இருக்கும். ஆமாம் சார். அந்த வேல்யூ வந்து இந்த வேல்யூ தான் அப்போமே அந்த பிள்ளை திருமண தேதி அன்னைக்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ திருமணம் நடந்ததும் தவற அந்த எஃபெக்டில் தான் நடந்திருக்கு. அதனால அகால மரணத்தை சந்திக்க வேண்டியதாயிருச்சு இந்த ஜாதகம் அப்படிங்கிறது எனக்கு சார். என்னுடைய பேர் எம் வைரமணி இந்திரா. என்னுடைய ஃபோன் நம்பர் 867 89 166 80. எம் வைரமணி இந்திரா 8678916680. 867 89 166 80. வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார்.